ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். கம்மலுமா அதை நான் பயந்துட்டேன், மாற்றி எதுவும் போட்டேன் நான். இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷனே இல்லாமல் ஒரு மேக்கப் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். கெஸ்ட் லுக் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா இது வந்து லாங் வீடியோ எடுக்கலை. சரி சும்மா இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்டே போடலை பார்த்தீங்களா, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஆனால் நான் ஷார்ட் வீடியோ எடுத்திருக்கேன், ஃபுல் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லாமல் சிம்பிளாக ஒரு கெஸ்ட் லுக் மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ப்ராடக்ட்டோட கம்மி பட்ஜெட்டில் ப்ராடக்ட்டோட உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். வேணா கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக நான் போடுறேன். இதுக்கு வந்து கிளிப்பு போடலான்னு பார்த்தேன். சரி லூஸாக விட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிப் போட்டுக்கலான்ட்டு ஒரு 4-5 கம்மல் போட்டு பார்த்தேன். சரி இது ஒன்று ஓகேவா தோணுச்சு, போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன். இந்த கம்மல் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஆனால் எனக்கு தலை விரிச்சு போட்டிருக்கனால அந்த ஹேரோட இருக்குல்ல, அந்த கம்மல் தெரியலை. அடுத்து இது வந்து சாரிக்கு சூட் ஆகலை, வேற எதுவுமே சூட் ஆகலை. சரி நான் போட்டிருக்கிறது சரி இது இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து போர்ட் நெக் ப்ளவுஸ், வேற ஒன்றும் இல்லை. பிரின்சஸ் கட்டு, பேக் ஓப்பன். இது நானே ஸ்டிச் பண்ணது. அதுவும் இல்லாமல் ஒரு 20 மினிட்ஸில் 20 நிமிஷத்தில் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். பேக் காமிக்கிட்டுமா? அதாவது முன்னாடி போர்ட் நெக் வச்சு பின்னாடி வந்து லோ நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப விரிஞ்சி வருமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போதே கேட்டாங்க. ரோப் வச்சு கட்டியிருக்கேன், அப்படி ஒன்றும் விரிஞ்சு வரல, கரெக்டாக தான் வச்சுருக்கேன். 20 நிமிஷத்தில் தைச்ச ப்ளவுஸ் இது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு லூஸ் கூட இங்கே இருக்காது. நான் தைச்சேன் அப்படி, இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே வந்து லூஸே வராது. நான் எனக்கு ப்ளவுஸ் தைச்சா, ஆனால் வேற யார்ட்டையும் கொடுத்து தைச்சா எனக்கு அங்கே லூஸ் வருது. அது வந்து என்ன பிரச்சனைனா, ஆம்கோலில் மிஸ்டேக் பண்ணாலும் இந்த பிரச்சனை வரும். அப்புறம் ஆம்கோல் வளைவு. உங்களுக்கு அடுத்து அது தேவைன்னா அடுத்த வீடியோவில் நான் கிளியராக வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த எதுக்கு லூஸ் வருது அப்படிங்கிறது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த லூஸே இல்லாமல் எப்படி பர்ஃபெக்டாக தைக்கலாம் அப்படின்னு. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1 ப்ளீட்டில் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ளீட் வச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஃபோட்டோஸ் எடுக்கணுன்ட்டு. லூசர் வந்து எனக்கு பெரும்பாலும் பிடிக்காது, விருப்பம் இல்லை, எனக்கு லூசரே பிடிக்காது. சரி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் லூசர். ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமே இந்த லூசரில் இருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு போட்டு திரும்ப ஃபோட்டோஸ் எடுக்கணும். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபவுண்டேஷனே இல்லாமல் மேக்கப் லுக் எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குது, 20 மினிட்ஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்